Hi, welcome back to Padida. So 12th standard chemistry chapter 11 important 2 mark 3 mark and 5 mark question இந்த வீடியோல பார்த்துடலாம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் படிச்சா 90+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதில் இருக்க மோஸ்ட் ரிப்பீட்டட் பார்க்கும்போது நீங்கள் 80+ மார்க்ஸ் ஈஸியாக வாங்கிடலாம். கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மட்டும் இல்லை கெமிஸ்ட்ரி தவிர மீது எல்லா சப்ஜெக்ட்லையும் 5 மார்க்கில் ஃபர்ஸ்ட் 2 இல்லை 3 கொஸ்டின்ஸ் பார்த்தாலே 5 மார்க்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி 3 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் இல்லை 4 கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். 2 மார்க்ஸ் மட்டும் எல்லாத்தையும் பார்த்தாலே நம்ம 80+ ஈஸியாக தாண்டிடலாம். அடிஷ்னலாக நீங்கள் 90+லாம் வேணும்னா 3 மார்க்ஸில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து பார்த்துக்கும் 90யும் தாண்டிடும். கம்பல்சரி கொஸ்டின் வந்ததுன்னா சென்டம் வந்து பாசிபிள். உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈஸியாகிடும். கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நம்ம வெப்சைட் padida.com ஆல் சப்ஜெக்ட்ஸ் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் ஸ்டடி பிளான் மோஸ்ட் ரிப்பீட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மோஸ்ட் ரிப்பீட்டட் 2 மார்க்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 11th சாப்டர் how will you convert phenol into the following compounds? இந்த லெசன்ல இருந்து phenol பேஸ் பண்ண கொஸ்டின் டெஃபினட்டா ஒன்று கேட்பாங்க. கொஸ்டின் ஒன்று எப்படியும் இருக்கும், phenol into following compounds சொல்லிட்டு பிக்ரிக் ஆசிட் phenolphthalein இப்படியும் கேட்பாங்க. இல்லை இதுவே வந்து எக்ஸ்பிளைன் நைட்ரேஷன் அப்படின்னு கேட்பாங்க, இல்லை எக்ஸ்பிளைன் தாலியன் ரியாக்ஷனும் கேட்பாங்க. ஸோ கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி நிறைய கேட்பாங்க. இந்த லெசன்ல 4 வாட்டி வந்திருக்கு. ஸோ இந்த லெசன்ல phenol பேஸ் பண்ண கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 131, இது பேஜ் நம்பர் 129. நெக்ஸ்ட் அதே மாதிரி ரீமர் ட்ரீமன் ரியாக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் தான் ஒரே கொஸ்டின்ல. நெக்ஸ்ட் கன்வெர்ட் கிளிசரால் டு அக்ரவுலின் ஆர் ஹவு அக்ரவுலின் இஸ் ப்ரிப்பேர்ட் 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஹவு டஸ் கிளிசரால் ரியாக்ட் வித் KHSO4 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மென் பை டிண்டல் எஃபெக்ட் 2 டைம்ஸ். எக்ஸ்பிளைன் டவுஸ் ப்ராசஸ் இதுவும் வந்து 2 டைம்ஸ். நெக்ஸ்ட் 3 மார்க்ஸுக்கு போயிடலாம். எக்ஸ்பிளைன்ஸ் காட்டன் பாமன் ரியாக்ஷன் 2 டைம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஹவு வில் யூ டிஸ்டிங்விஷ் 1 degree 2 degree 3 degree amines 2 times. What are the colors obtained by 1 degree 2 degree 3 degree alcohols in Victor Mayer test 2 times. Next 5 mark question. Explain Swern oxidation reaction very important question 4 வாட்டி வந்திருக்கு. Explain Cobb's reaction. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். Cobb's reaction 4 times பப்ளிக் எக்ஸாம்ல சொல்றேன். இதுக்கு அடுத்து how is the following prepared from phenol. இது ஆல்ரெடி நம்ம 2 மார்க்லயும் பார்த்தோம்ல, அதே தான் 2 மார்க்ல பார்த்தது தான். phenolphthalein அதன் தாலியன் ரியாக்ஷன் salicylic acid benzene. Next differentiate primary secondary and tertiary alcohols using Lucas test. So Lucas test அதே மாதிரி Victor Mayer test ரெண்டுமே பார்த்துக்கோங்க. 3 வாட்டி வந்திருக்கு. How is phenol prepared from chlorobenzene isopropyl benzene book backல second question. How will you distinguish the alcohols in Victor Mayer test? So Lucas testum பார்த்துக்கோங்க, Victor Mayer testum பார்த்துக்கோங்க. Explain Williamson synthesis with mechanism 2 times. So இதெல்லாம் வந்து important 5 marks. Appeared once questions சேர்த்து பார்த்துக்கலாம். 2 மார்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா write the test for phenol. Identify the product is are formed when 1 methoxypropane is heated with excess of HI. Write saponification reaction. How anisole reacts with 1 mole of HI. இதெல்லாம் வந்து 2 மார்க்ஸ். 3 மார்க்ஸ்ல how do you prepare the following picric acid TNG. What is major product obtained when 2,3 dimethyl pentane 3OL is heated in the presence of H2SO4. பேஜ் நம்பர் 117ல இருக்கு. எவாலுவேட் கொஸ்டின். டெஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் ஆல்கோஹால் அண்ட் ஃபீனால். நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் அடிஷனல். வாட் இஸ் பேஸ் ரியேஜென்ட். ஹவு இட் இஸ் யூஸ்ஃபுல் டு கன்வெர்ட் ஈத்தேன் டு ஈத்தேன் 1,2-diol. ஒய் அன்லின் டஸ் நாட் அண்டர்கோ ஃபிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து கம்பல்சரி கொஸ்டின். உங்களுக்கு கம்பல்சரி கொஸ்டின் செப்பரேட் வீடியோல வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகேவா? வேணா இப்போ அப்படியே பார்த்துக்கலாம். காம்பவுண்ட் A ஆஃப் a molecular formula C6H6O gives purple coloration with neutral FeCl3. Compound A reacts with ammonia to give compound B, and it also reacts with zinc dust to give compound C. Identify the compounds A, B and C and write down the equations. இந்த லெசன்ல போயிட்டு புக் பேக்ல இந்த கொஸ்டின் நீங்க பாத்துக்கோங்க. கம்பல்சரிலாம் நம்ம செப்பரேட் வீடியோல கூட பாத்துக்கலாம். ஸோ அவ்வளவுதான். சாப்டர் 11 வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான். பட் கன்ஃபியூஸ் ஆகலாம். மோஸ்ட் ரிப்பீட் மட்டும் பார்த்தா கூட உங்களுக்கு போதும், இல்லை நிறைய கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட் வீடியோ சாப்டர் 12 பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ.